அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th எத்திக்ஸ் புக்கில் வேதகால பண்பாடு அப்படின்னு ஒரு லெசன் வந்து பார்த்துருப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு ஏற்கனவே பார்த்துருப்போம். அதோட நெக்ஸ்ட் பார்ட்டு இன்றைக்கி பார்க்குறோம். இதில் பின்வேத கால பண்பாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பின்வேத கால பண்பாட்டில் இருந்த முக்கியமான இலக்கியங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம், முன்வேத காலத்தில் ஒரே ஒரு வேதம் தான் இருந்துச்சு, ரிக் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே வந்து பின்வேத காலத்தில் இருந்தது. அதனால் ரிக், யஜூர், சாம, அதர்வன 3 வேதங்களும் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ரிக்வேதத்தை தவிர சாம, யஜூர், அதர்வன வேதங்கள் இருக்குது. ஓகேவா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் இலக்கிய செறிவு மிக்க பிராமணங்கள், ஆரண்யங்கள், உபநிடதங்கள் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அடுத்ததாக வேத அங்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 இலக்கியங்கள் தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னது வேத அங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சிச்சை அப்படின்னா ஒளியியல் அப்படின்னு சொல்கிறோம். கல்பம் அப்படின்னா சடங்கியல், சமய ஒழுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாக்கரணம் அப்படின்னா இலக்கணம் அப்படின்னு இருக்காங்க. நிருத்தம் அப்படின்னா சொல்லாக்க விளக்கம். ஜோதிடம் அப்படின்னா வானநூல். சந்தம் அப்படின்னா சீர். ஓகேவா? இந்த 6 தான் வந்து பார்த்திங்கன்னா வேத அங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிச்சை, கல்பம், வியாக்கரணம், நிருத்தம், ஜோதிடம், சந்தம். ஆரியர்கள் காலத்தில் எழுத்து முறை இல்லை. ஓகேவா? அதனால் அவங்க மனப்பாடம் தான் பண்ணாங்க இலக்கியங்களை. குருநாதர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களோட சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பாரு. அவங்க அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க குருவாக இருக்கும்போது இன்னொரு குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நினைவாற்றல் வழியாக தான் அவங்களோட அறிவு வந்து மற்றவங்களுக்கு வந்துச்சு. அப்படின்றதுனால நினைவாற்றலை இதை என்ன சொல்கிறாங்கன்னா அறிவு கருவூலம் தான் வந்து சூத்திரங்கள் தான் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதங்களோட ஒரு பகுதி இல்லை, வேதங்களோட நெருங்கிய உறவு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 3 வகை இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். தர்ம சூத்திரம், அடுத்தது ரௌத்ர சூத்திரம், அடுத்து கிரஹ்ய சூத்திரம் அப்படின்னு 3 டைப் சொல்லியிருக்காங்க. தர்ம சூத்திரம் அப்படின்னா ஆரியர்களோட நம்பிக்கைகளை பற்றி சொல்லுது. ரௌத்ர சூத்திரம் அப்படின்னா யாகங்கள் மற்றும் சடங்குகள் செய்யும் முறைகளை பற்றி சொல்லுது. கிரஹ்ய சூத்திரம் அப்படின்றது ஆரியர்களோட வாழ்க்கை முறையை வந்து சொல்லுது. ஓகேவா? அடுத்ததாக ஸ்மிருதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனை தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்ந்த உள்ளங்களோட சிந்தனை தொகுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. சூத்திரங்கள், தர்ம சாத்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சூத்திரங்கள், தர்ம சாஸ்திரங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் சேர்ந்தது ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்மிருதிகளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எழுதி வச்சுருப்பாங்க. எழுதப்பட்டது தான் வந்து ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் தர்ம சாஸ்திரம் அப்படின்னா என்னென்னா சட்டம் பற்றியும் சமுதாய நடைமுறைகளை பற்றியும் தெளிவாக சொல்கிறது தான் தர்ம சாத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பல்வேறு சாதிகளோட கடமைகள், பல்வேறு நிறுவனங்களை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறை வாழ்க்கையில் நடைபெற குற்றம், அதுக்கான தண்டனை முறை, குழந்தைகளை எப்படி தத்தெடுக்கணும், மரபுரிமையாக சொத்தை எப்படி வாங்கணும், இந்த மாதிரியான சட்ட உரிமைகளையும் வந்து ஸ்மிருதிகளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பின்வேத காலத்தில் ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த வேத காலத்தில் இந்தியாவோட நிலப்பரப்பு 3 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்மளுக்கு 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம்னு இருக்கு இல்லையா? ஆனால் பின்வேத காலத்தில் மொத்த இந்தியாவையும் ஒரு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஆரியவர்தம் அப்படின்றது இந்த பிளேஸ், அதாவது கங்கை சமவெளி பகுதியையும் வட இந்தியாவையும் சொல்லுது. அடுத்ததாக மத்திய தேசம் அப்படின்றது சென்ட்ரலில் இருக்கிறத சொல்லுது. தட்சிண பதம் அப்படின்றது தென்னிந்தியாவை வந்து சொல்லுது. ஓகேவா? அப்போது பின்வேத காலத்தில் இந்தியாவை 3 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருந்தாங்க. மேலே ஆரியவர்தம், நடுவில் மத்திய தேசம், கீழே தட்சிண பதம். இந்த 3 பகுதியிலையும் வந்து நிறைய அரசுகள் இருந்தாங்க இல்லையா? அதை வந்து ஜனபதா அப்படின்லாம் அழைக்கிறாங்க. ராஜாவுக்கு தான் மிக அதிகமான அதிகாரங்கள் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேவா? அப்போது பறந்து விரிந்த அரசுகளோட உருவாக்கம் ராஜாவோட செல்வாக்கையும் அதிகாரத்தையும் அதிகப்படுத்தி அவனோட வல்லாட்சி அப்படின்றத வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா?
அரசர்களும் இனக்குழுக்கள் மற்றும் சிற்றரசர்கள் மீது அவங்களோட அதிகாரத்தை வந்து செலுத்தியிருக்காங்க. முன்னாடி நம்ம முன்வேத காலத்தில் பார்க்கும்போது அரசனை மக்கள் நினச்சாங்க அப்படின்னா சபா சமுதி நினச்சாங்கன்னா தூக்கி போட்டு வேறு ராஜாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம், ஓகேவா. ஆனால் இப்போ வந்து அரசனுக்கு வந்து செல்வாக்கும் வலிமையும் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனக்குழு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போது இந்தியாவில் ஆட்சி செஞ்ச ஒவ்வொரு பகுதியோட பெயரையும் இனக்குழுவோட பெயரையும் நாளடைவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆட்சி செய்கிற பகுதியோட பெயராக மாற்றிருக்காங்க. பிரதேசத்தை குறிக்கிறதுக்கு ராஷ்டிரம் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மிகச்சிறந்த மன்னர்களாக வந்து பரிஷத் ஜனமேஜயன் அப்படின்றவங்களாம் ஆட்சி பண்ணியிருக்காங்களாம். பாஞ்சால பகுதியை ஆட்சி செய்த பிருவாகன ஜெய்வலி அப்படின்றவர் பிற்காலத்தில், அதாவது பின்வேத காலத்தில் தலை சிறந்த மன்னராக திகழ்ந்திருக்கார், ஓகேவா. அந்த பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிவாகன ஜெய்வலி. அவர் தான் பின்வேத காலத்தில் தலை சிறந்த மன்னர்னு சொல்கிறாங்க, ஓகேவா. பரிஷத் ஜனமேயன் அப்படின்ற மன்னர்களும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. முன்வேத காலத்தில் செல்வாக்கு பெற்றிருந்த சபைகள்னு பார்த்தோம். 3 சபைகள், விதாதா, சபா, சமுதி அப்படின்னு 3 சபைகள் இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்வேத காலத்தில் அதோட செல்வாக்கு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அமைச்சரவை அப்படின்றது பின்வேத காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா புரோஹிதர், சம்ஹரஹத்ரி, பகதூகன், சுதன், சக்திரி, கிராமணி, சேனானி, சடபதி, சச்சிவன் இவங்கெல்லாம் வந்து அமைச்சரவையில் இருந்த முக்கியமான ஆளுங்க. அதில் புரோகிதர் அப்படின்னா அரசு குரு அப்படின்னு அர்த்தம். சம்ஹரகத்ரி அப்படின்னா கருவூல அதிகாரி. பகதூகன் அப்படின்றவர் வரி வசூலிப்பவர். சுதன் அப்படின்னா தேரோட்டி. சக்திரி அப்படின்னா அரண்மனை காவல் அதிகாரி. கிராமணி அப்படின்னா கிராமத்தோட தலைவர். சேனானி அப்படின்னா படைத்தளபதி. சடபதி அப்படின்னா 100 கிராமங்களை ஆள்பவர். சச்சிவன் அப்படின்னா அமைச்சர். இவங்க தான் வந்து மன்னருக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு இருந்திருக்காங்க. மக்களோட வருமானத்தில் 6ல் 1 பங்கை வந்து கவர்மெண்ட்டுக்கு வரியாக கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு அதர்வணம் வேதம் சொல்லுது, ஓகேவா. அடுத்தது அரசனுக்கு அமைச்சரவை மட்டும் இல்லாமல் அலுவலர்களும் நிர்வாகத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அரசனோட கிராம நிர்வாக முறைகளை கிராம சபைகள் தான் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கிராம சபையில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளூர் வழக்குகளெல்லாம் விசாரித்து தீர்ப்பு வந்து சொல்லிடுவாங்க. ராஜா வரைக்கும் கூட்டு போக மாட்டாங்க. கிராமத்தில் நடக்கிற சின்ன சின்ன குற்றங்களுக்கு அரசர் தன்னோட அதிகாரத்தையும் செல்வாக்கையும் நிலைநாட்டுறதுக்கு நிறைய யாகங்களை பயன்படுத்தினார். அந்த யாகங்கள் என்னென்ன அப்படின்னா ராஜசூய யாகம், அஸ்வமேத யாகம், வாஜபேய யாகம் அப்படின்றது முக்கியமான யாகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜசூய யாகம் அப்படின்னா என்ன, ஃபஸ்ட்டு அதை பார்க்கலாம். ஒரு ராஜா தன்னோட செல்வாக்கை தொடர்ந்து நிலைநாட்டணும் அப்படின்னா ஒரு வருஷத்தோட முக்கியமான நாள், அவரோட பர்த்டேவாக இருக்கலாம், கல்யாண நாளாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு போரில் வெற்றி பெற்ற நாளாக இருக்கலாம். இந்த நாளில் செஞ்ச யாகத்துக்கு பேர் ராஜசூய யாகம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா. அடுத்ததா அஸ்வமேத யாகம். அசுவம் அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். அசுவம் அப்படின்ற வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு, அதுக்கு தமிழில் குதிரை அப்படின்னு சொல்கிறோம். ஒரு அரசனோட பட்ட குதிரை எங்கெல்லாம் போதோ தங்கு தடை இல்லாமல் வந்து அதை யாருமே கட்டி வைக்காமல் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துக்கெல்லாம் மன்னர் வந்து அவரோட அதிகாரத்தை செலுத்தலாம் அப்படின்னு அர்த்தம், சரியா. இந்த வெற்றியை யாகம் வளர்த்து கொண்டாடுறது தான் அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு யாகத்தில் ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மன்னனோட பட்டத்து குதிரையை வந்து கழட்டி விட்ருவாங்க. அதை கழட்டி விடும்பொழுது அது எங்கெல்லாம் மேய போதோ அங்கே எல்லாமே வந்து அங்கே மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இந்த குதிரைக்கு வரவேற்று சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மன்னனோட ஆளுகையை நாங்கள் வந்து ஏற்றுக்கிறோம், அவருக்கு கீழே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அதுவே அதை கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னா அதை வந்து போருக்கு ரெடியாகிடுவார் ராஜா அப்படின்னு அர்த்தம். அவங்கள போரில் வந்து வீழ்த்தணும் அப்படின்ட்டு போவார். அதுவே அந்த குதிரை எங்கெல்லாம் போதோ அந்த இடம்லாம் வந்து இந்த மன்னருக்கு கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். கடைசியாக அந்த குதிரையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்னியில் வந்து போட்டுருவாங்க. அதுதான் வந்து அஸ்வமேத யாகம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வாஜபேய யாகம். இது வந்து தேர் பந்தயத்தை வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர் பந்தயத்தில் அரசன் செலுத்துகிற தேர் தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யாகங்களை பற்றி நம்மளுக்கு சதபத பிரமாணம் அப்படின்ற புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பின்வேத காலத்தில் இருந்த சமூக நிலை பார்க்குறோம். பின்வேத கால சமூகம் வர்ணாசிரம முறையை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு முன்வேத காலத்தில் தொழிலின்
ஜாதியின் அடிப்படையில் 4 வர்ணங்களாக பிரித்து வச்சுருந்தாங்க, அவ்வளோதான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது, வர்ணாசிரம முறையிலேயே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 4 முக்கியமான சமூக பிரிவினரை சொல்கிறாங்க. பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பிராமணர்கள் அப்படின்னா என்னன்னா கல்வி கற்பிப்பது, சமய சடங்குகள் செய்வது, வெகுமதிகளை பெறுவது, சமுதாயத்திற்கு நல்வழி, உலக நன்மைக்காக இறைவனை தியானிப்பது. இவங்க தான் இதெல்லாம் செய்கிறவங்கலாம் வந்து பிராமணர்கள். ஒருத்தர் பிராமணன் அப்படின்னு சொன்னால் இந்த வேலைலாம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சத்திரியன். இவங்களோட கடமை என்ன அப்படின்னா நாட்டை ஆள்வதும் நாட்டை காப்பாற்றுறதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களாம் பார்த்திங்கன்னா வீரம் பொருந்தியவர்களாகவும் ஆளுமை தன்மை உடையவர்களாகவும் இருந்திருக்காங்க. தன்னலம் கருதாது பொது நலத்துக்காக பாடுபடுறவங்கள தான், பிறரை காக்கிற ஒரு கடமை உணர்வு அதிகமாக இருக்கிறவங்கள தான் சத்திரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்ததாக வைசியர்கள். வாணிகத்திலையும் பொருளாதார நடவடிக்கையிலையும் ஈடுபாடு உடையவர்களை வந்து வைசியர்கள் அப்படின்னு சொல்லுவோம். நேர்மையாக வணிகம் செஞ்சு அற வழியில் பொருள் ஈட்டுறது தான் வந்து அவங்களோட குறிக்கோளாக இருந்திருக்கு. அடுத்ததாக சூத்திரர்கள். முதல் 3 பிரிவினருக்கும் வேண்டிய பணிகளை செய்வது தான் சூத்திரர்களோட கடமை. தமக்கு இடைப்பட்ட பணியை நிறைவேற்றி முடித்தனர். அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து செஞ்சு முடிப்பாங்க. யார் பிராமணர்களுக்கு கீழேயும் சத்திரியர்களுக்கு கீழேயும் வைசியர்களுக்கு கீழேயும் 3 பேருக்கு கீழேயும் இருக்கிறவங்க தான் சூத்திரர்கள். அவங்க என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆசிரம முறை பற்றி பார்க்குறோம். மனிதனோட நிறைவாழ்வு அப்படின்றது 100 வருஷம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஓகேவா? ஒரு மனுஷன் 100 வருஷம் வரைக்கும் வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது சான்ஸ்கிரிட்டில் சதமானம் பவத்து அப்படின்னு சொல்கிறாங்களாம். சதம் அப்படின்னா 100 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 100 ஆண்டு வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 100 வருஷ வாழ்க்கையை அவங்க வந்து 4 பகுதியாக வந்து பிரிக்கிறாங்க. அதை தான் வந்து ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வர்றது பிரம்மச்சரியம், 2வது கிரகஸ்தம், 3வது வனப்பிரஸ்தம், 4வது சந்நியாசம். இதில் பிரம்மச்சரியம் அப்படின்னா என்னன்னா தன்னடக்க நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா மாணவ பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரம்மச்சரியம் பருவத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்கு பணிவிடை செஞ்சு அதை படித்து கற்றுக்கிட்டு சமய சடங்குகளை செஞ்சு நல்ல நடத்தையுடைய மாணவனாக திகழ்கிற பருவம் தான் பிரம்மச்சரியம். சரியா? பிரம்மச்சரியம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன் அடக்க நிலை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக கிரகஸ்தம். இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அறம் பிழறாமல் தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வாழறது தான் என்னது அப்படின்னா கிரகஸ்தம். கிரகஸ்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மக்களை பெற்றெடுத்து மக்கள் பேர் இருக்கு இல்லையா, குழந்தை பெற்றுக்கிட்டு கல்வி புகட்டி அவங்கள வாழ்க்கையை உயர்த்துறது அப்படின்றது சொல்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வாழற அந்த ஒரு 25லேருந்து 50 வயசுக்கு உள்ள இருக்க காலம். மாணவ பருவம் அப்படின்றது 1 வயசுலேருந்து 25 வயசு அப்படின்னா 25லேருந்து 50 வரைக்கும் என்னது நம்மளுக்கு கிரகஸ்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வனப்பிரஸ்தம். இல்லற வாழ்க்கையில் எல்லா கடமையும் முறையாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டு தவம் செய்கிறது தான் வந்து வனப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் பொருளாசையே சுத்தமாக இல்லாமல் பாசபந்தங்கள்லேருந்து விடுபடுறது தான் வந்து முக்கியமான கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கிரகஸ்தம் அப்படின்றது வனப்பிரஸ்தம் அப்படின்றது ஒருத்தர் துறவரத்தை மேற்கொள்றதுக்கு தயாராகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா 50 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக சந்நியாசம். எந்த ஒரு பாசபந்தமுமே இல்லாமல் தன்னை வருத்தி கொண்டு துறவு மேற்கொள்கிறது தான் வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இல்லற வாழ்க்கையை திறந்து கடவுளை வந்து தியானம் செய்கிறது, அவங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகளையும் நீதிகளையும் மக்களுக்கு உபதேசம் பண்ணுறது, சமய வாழ்வில் மக்களை ஈடுபடுற செய்கிறது, முற்றும் துறந்த நிலை தான் வந்து சந்நியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் பீரியட் வந்து 75லேருந்து அதுக்கு மேலே அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் 100 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பின்வேத காலத்தில் குடும்ப வாழ்வும் மனமுறையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். பின்வேத காலத்தில் குடும்ப முறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. ஓகேவா? பின்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் வழக்கில் இருந்துச்சு. முன்வேத காலத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம்லாம் இல்லை. அதே மாதிரி சாதிய கட்டுப்பாடுகள் இல்லை.
அதுக்கப்புறம் வந்து சதி போன்ற கொடுமைகள் எதுவுமே பெண்களுக்கு இல்லை. ஆனால் பின்வேத காலத்தில் எடுத்த உடனே குழந்தை திருமணம் வருது, சாதிய கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது, கலப்பு திருமணங்களும் வந்து அதிகரிச்சிருக்கு. முன்வேத காலத்தை விட அதிகமாக சமூகத்திலும் குடும்பத்திலையும் ஆணாதிக்கம் அப்படின்றது அதிகமாயிட்டே போகுது. பலதார முறை வந்து அதிகமாக இருந்தது. முன்வேத காலத்தில் மன்னர்கள் மட்டும்தான் அதை வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 8 வகையில் திருமண முறை வழக்கத்தில் இருந்தாலும் பிரஜாபத்தியம் அப்படின்ற நிச்சயிக்கப்பட்ட திருமண முறையை தான் வந்து சமூகத்தில் மதித்தாங்க. ஓகேவா? 8 வகையான திருமண முறை வந்து இருந்துச்சு. ஆனால் நிச்சயிக்கப்பட்டு திருமணம் பண்ணுறது தான் வந்து பிரஜாபத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் வந்து மரியாதை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அந்த 8 வகை திருமண முறைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். பிரம்மம், பிரஜாபத்தியம், தெய்வம், அர்ஷம், காந்தர்வம், அசுரம், பைசாசம், ராட்சசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பின்வேத காலத்தில் பெண்களோட நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். பெண்கள் நிலை வந்து முன்வேத காலத்தை ஒப்பிடும்போது பின்வேத காலத்தில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, தாழ்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு கல்வி கற்கும் உரிமை போயிடுச்சு, சொத்துரிமை போயிடுச்சு, வீட்டுக்கு வெளியில் நடக்கிற பொது நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற உரிமை போயிடுச்சு, கணவனை தானே தேர்ந்தெடுக்கிற அந்த சுயம்வரம் உரிமை அப்படின்றது போயிடுச்சு. ஓகேவா? அப்போது பெண்களுக்கு கல்வி, சொத்து, வெளியில் போகிறது, படிப்பு எதுவுமே வந்து இல்லாமல் போயிடுச்சு. அவங்களோட கற்பு நெறியை தான் வந்து ரொம்ப உயர்த்தி பிடிச்சிருக்காங்க. அரசு குடும்பத்தினருக்கும் உயர்குடி பெண்களுக்கும் மட்டும் எல்லா உரிமையும் கிடச்சிருக்கு. குடும்பத்தில் சேர்ந்த கார்கி, மைத்ரேயி போன்ற பெண்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும், அதனால. சரியா? அடுத்தது பின்வேத காலத்தில் பொருளாதார நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. நம்மளுக்கு முன்வேத காலத்தில் மேய்ச்சல் தான் முக்கியமாக இருந்துச்சுன்னு பார்த்தோம், கால்நடை வளர்ப்பு. ஆனால் இங்கே வந்து வேளாண்மை முக்கிய தொழிலாக இருக்குது. அடர்ந்த காடுகளெல்லாம் அழிச்சிட்டு அதை விளை நிலமாக மாற்றிருப்பாங்க. அங்கேருந்து நெல், கோதுமை, பார்லிலாம் பயிர் வச்சுருப்பாங்க. நெல்லுக்கு வந்து விருகி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க, பார்லிக்கு எவா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? விருகி அப்படின்னா நெல், எவா அப்படின்னா பார்லி. இயற்கையா உரமிடும் முறை இருந்துச்சு. பெரும் கலப்பைகளை கொண்டு உழவு செய்யறதாங்க அப்படின்னு சொல்றாங்க. பெருங்கலப்பைகளில் வந்து 6, 8, 12, 24 அப்படின்ற எண்ணிக்கையில் எருதுகளை பூட்டி உழவு செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பின்வேத கால மக்கள் நிலத்தை உழவு செய்யும் முறையை சதபத பிராமணம் அப்படின்ற ஒரு புக்கில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆண்டுக்கு 2 போகம் வந்து சாகுபடி செஞ்சுருக்காங்க அப்படின்னு தெரியுது. பின்வேத கால மக்கள் நெல்லை பயிரிட்டதுக்கான ஆதாரங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா அஸ்தினாபுரம் அப்படின்ற இடத்துல கிடச்சிருக்கு. ஓகேவா? பின்வேத கால மக்களோட சமய சடங்குகளில் அரிசி அப்படின்றது ரொம்ப முக்கியமான பொருளாக இருந்திருக்கு. வேளாண்மைக்கு அடுத்ததாக அவங்க நெசவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. பருத்தி, கம்பளி இந்த மாதிரிலாம் ஆடைகளை வந்து தயாரிச்சிருக்காங்க. பருத்திக்கு பேர் கர்பசா அப்படின்னும், அதுக்கப்புறம் வர்ணா அப்படின்னா ஆடை நெய்கிற நெசவாளர்களுக்கு வர்ணா அப்படின்னும் பேர் வச்சுருக்காங்க. அடுத்ததாக மண்பாண்டங்களை உற்பத்தி செய்கிறது முக்கியமான தொழிலாக இருந்துச்சு. அடுத்தது கால்நடைகளாக இருக்கிற ஆடுகள், செம்மறி ஆடுகள், பசுக்கள், எருதுகள் இதெல்லாம் வளர்க்குற தொழிலையும் செஞ்சுருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட எவ்வளோ கால்நடைகள் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பணக்காரன். அதே மாதிரி தான் முன்வேத காலம் மாதிரி தான் கால்நடைகளோட எண்ணிக்கை வந்து செல்வத்தை வந்து நிர்ணயிக்க பயன்பட்டிருக்கு. கால்நடை மேய்த்தல் வேளாண்மையோட துணை தொழிலாக வந்து நினச்சி நடத்தியிருக்காங்க. அஷ்டகர்ணி அப்படின்னு சொல்லப்படுற காது பக்கத்தில் துளையிடப்பட்ட பசுக்களுக்கு தான் அதிகமான மதிப்பு வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஒரு பசுவோட காதில் ஓட்டை போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதை வந்து அஷ்டகர்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் மதிப்பு வந்து அதிகமாக இருந்துச்சு. யானைகள் அவற்றின் பயன்பாடுகளை பற்றியும் அதர்வன வேதத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பின்வேத காலத்தில் வில்லு, அம்பு செய்கிறவங்க, கயிறு பிரிப்பவங்க, தோளாடை செய்வோர், கல்லுடைப்போர், உலோக வேலை செய்வோர், சலவை செய்வோர், முடி திருத்துவோர், மருத்துவர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிஸ்காஜ் அப்படின்னா மருத்துவர், வப்தா அப்படின்னா முடி திருத்துவோர். இவங்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருந்திருக்கு. ராஜஸ்தானில் கேத்ரி அப்படின்ற இடத்துல சுரங்கத்திலேருந்து பார்த்தீங்கன்னா பின்வேத கால மக்கள் தாமிரத்தை வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தங்கம், வெள்ளியோட பயனையும் அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பின்வேத காலத்தில் பண்டமாற்று முறையில் வாணிபம் நடந்திருக்கு. இந்த முறைக்கு பிரபனா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பிரபனா அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சஸ்தின் அப்படின்னு அழைக்கப்பட்ட
செல்வந்த வணிகர்கள் வைசியர்களாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து கணங்கள், சிரணிகள் இந்த மாதிரியான வாணிக சங்கங்களை ஏற்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? மக்களோட வரி மூலமாக தான் கவர்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னு அதர்வண வேதம் நம்மளுக்கு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் வாசனை திரவியங்கள், சர்க்கரை, தந்தம், மெல்லிய துணிகள் இந்த மாதிரியான பொருட்களை வந்து பின்வேத கால மக்கள் ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. அந்த ஏற்றுமதி செஞ்ச இடங்கள் என்னென்ன அப்படின்னா அரேபியா, பாரசீக வளைகுடா, இந்தோனேஷியா இந்த பகுதிகளுக்கெல்லாம் ஏற்றுமதி வந்து நடந்திருக்கு. அயல்நாடு வாணிகத்தில் நம்மளுக்கு நாணயங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன நாணயங்கள் அப்படின்னா நிஷ்கா, சதமானா அப்படின்ற நாணயங்கள். அதுக்கப்புறம் பின்வேத காலத்தில் சமய நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். இந்த காலத்தில் வந்து சடங்குகள், ஆன்ம தத்துவ கோட்பாடுகள், துறவு நிலை இதெல்லாம் வந்து முக்கியமான மாற்றமாக இருந்துச்சு வாழ்க்கையில். பின்வேத கால மக்கள் 3 கடவுள்களை வழங்கியிருக்காங்க. அவங்கள வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னா பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக தவம் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். தவம் அப்படின்றது இந்த காலத்து மக்கள் மனத்தையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்த தவம் தான் வந்து பெருந்துணை செய்யுது அப்படின்னு நினைக்கிறாங்க பின்வேத கால மக்கள். பேரறிவையும் மன ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட நிலையையும் அடையிறதுக்கு தவம் அப்படின்றது ஹெல்ப் பண்ணுது. தவம் செய்கிறது சிறப்பானதாக கருதப்பட்டது. அடுத்ததாக தத்துவம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பின்வேத கால மக்களோட வழிபாட்டில் சடங்குகளோடு சேர்ந்து தத்துவ கருத்துக்களும் அதிகமாயிட்டே இருந்திருக்கு. ஓகேவா? ஆன்மா, இறைவன், நரகம், மறுபிறவி, கர்மவினை, சொர்க்கம், வீடு பேரு இதெல்லாம் வந்து அவங்களோட தத்துவத்தில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் இந்த மாதிரியான தத்துவ கருத்துக்களை உணர்ந்து பின்பற்றி நல்ல கதி அடைந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசர்களும் ஆட்சியாளர்களும் கூட இந்த தத்துவத்தில் ஈடுபாடோடு இருந்திருக்காங்க. அந்த தத்துவங்கள் வளர்றதுக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆன்மாவும் பிரம்மாவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்மா அப்படின்றது ஒரு உயிரோட அழியாத பேசிக் விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரு ஆன்மா அப்படின்றது இருக்குது. அதுக்கு வந்து அழிவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து உபநிடதங்கள் ஏற்றுக்குதான். உபநிடதங்களில் சடங்குகளையும் வேள்விகளையும் வந்து ஏற்றுக்கலை. ஓகே, உபநிடதங்கள் என்ன ஏற்றுக்குது? உயிர் வந்து நிலையானது ஆன்மா அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சடங்குகளையும் யாகங்களையும் வந்து ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மாவோட முக்கிய குறிக்கோளே என்ன அப்படின்னா அழிவற்ற பரபிரம்மத்தை அடைவது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து உபநிடதத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. அதாவது தத்துவமசி அப்படின்னு நீ தான் அது அப்படின்றதும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா நான் பிரம்மம் அப்படின்றது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பேர் உண்மையை அடைய உலக ஆசைகளும் ஆணவமுமே தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பரபிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுற பேரருளை அடையிறதுக்கு நம்மளுக்கு என்ன தடையா இருக்கு? பேராசையும் ஆணவம் தான் தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா வினை, வீடு பேரு, மறுபிறவி பத்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்த பின்வேத கால மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவங்க செய்கிற வினைக்கேற்ப வாழ்வு அமையும் அப்படின்னு நினைச்சாங்க. நல்லது செஞ்சோம் அப்படின்னா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சோம் அப்படின்னா கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இதில் நல்வினை அப்படின்னா நல்ல விஷயம், தீவினை அப்படின்றது கெட்ட விஷயம். இந்த வினைகள்ல இருந்து விடுபட்டு வீடு பேரை அடையணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நினைச்சாங்க. இந்த நிலையை அடையிறதுக்கு இந்த வினைகள் வந்து கரெக்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி போவாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க. மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம நிறைய கெட்டது செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மறுபிறவி உண்டு அப்படின்னு அவங்க நினச்சாங்க. இந்த மாதிரி பின்வேத காலத்தில் மக்களோட வாழ்க்கை முறைகள், சமய தத்துவ கோட்பாடுகள் அவங்களோட பண்பாட்டு கருவூலங்களாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதிகாச கால பண்பாடை பார்க்க போகிறோம். ஓகேவா? பின்வேத காலத்துக்கு அப்புறம் வந்தது தான் இதிகாச கால பண்பாடு. பின்வேத காலத்துக்கு பின்னாடி ஆரியர்களோட வாழ்வியலை படம் பிடிச்சு காட்டுறது நம்மளுக்கு 2 இலக்கியங்கள், அதாவது இதிகாசங்கள். ஒன்று வந்து ராமாயணம், 2வது மகாபாரதம். ராமாயணம் அப்படின்றது வால்மீகி முனிவரால் எழுதப்பட்டது. மகாபாரதம் வந்து வேத வியாசரால் எழுதப்பட்டது. இது ரெண்டுமே கிமு 500க்கும் கிமு 200க்கும் நடுவில் தோன்றி இருக்கலாம் அப்படின்னு மெக்டொனால்டு அப்படின்ற ஐரோப்பிய அறிஞர் சொல்லியிருக்காரு. மகாபாரதம் ஆரியர்களுக்கு இடையேயான பூசல்களை விவரிக்கிறது. ஆரியர்களுக்கு நடுவில் இருக்கிற சண்டையை பற்றி சொல்கிறது தான் மகாபாரதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 இதிகாசமுமே அந்த காலத்தில் இந்தியாவில் இருக்கிற அரசியல், சமூக, பொருளாதார, சமய நிலைகள் எல்லாத்த பற்றியும் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது.
ஃபஸ்ட்டு ராமாயணம் பார்க்கலாம். இந்த உலகத்தோட பண்பாட்டை வெளிப்படுத்திய முக்கியமான இலக்கியங்களில் ராமாயணம் அப்படின்றது தலை சிறந்ததாக சொல்லப்படுது. மகாவிஷ்ணுவோட அவதாரமாக ராமர் இருக்கார். மிகச்சிறந்த பக்தன் சிவபக்தனாக வந்து ராவணன் இருக்கார். இவங்க 2 பேருக்கும் நடுவில் நிலவிய போராட்டங்கள், போர்கள், இதுதான் வந்து ராமாயணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரையு நதிக்கரையில் கோசல நாட்டோட தலைநகராக அயோத்தியை ஆட்சி செய்த தசரதனுக்கு 3 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. சரையு நதிக்கரையில் இருக்கிறது கோசல நாடு. அந்த நாட்டோட தலைநகரம் அயோத்தி. அதை ஆட்சி பண்ணவர் தான் தசரதன். அவருக்கு கோசலை, சுபத்திரை, கைகேயி அப்படின்னு 3 மனைவியர்கள் இருந்திருக்காங்க. தன்னோட மகன் பரதன் நாட்டை ஆட்சி செய்யணும் அப்படின்னு கைகேயி வந்து நினைக்கிறாங்க. ஏற்கனவே தசரதன் அவங்களுக்கு கொடுத்த 2 வாக்குறுதியை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக அயோத்தியோட மன்னனா பரதன் முடிசூட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த சத்தியத்துக்காக அவர் கொடுத்த சத்தியத்தை வந்து இந்த டைம் வந்து கேட்டுக்கிட்டாங்க. ராமன் மிதிலையோட மன்னன் ஜனகன் அப்படின்றவரோட பெண் சீதையை வந்து சிவதனுசு அப்படின்ற வில்லுடைக்கும் போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வால்மீகி ராமாயணத்தில் சீதை வந்து மகாவிஷ்ணுவோட மனைவி மகாலட்சுமியோட அவதாரமாக வந்து போற்றப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமன் மற்றும் அவரோட மனைவி சீதை, ராவணனோட தம்பி வந்து லக்ஷ்மணன், இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 14 ஆண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, வனவாசம் போவாங்க. ராவணனோட தங்கை சூர்பனகை ராமன் மீது கொண்ட காதலால் சீதையை வந்து ராவணன் வந்து என்ன பண்ணுவார், தூக்கிட்டு போயிடுவார். இதுக்கு இடையில் சூர்பனகையோட மூக்கை வந்து ராமனோட தம்பி லக்ஷ்மணன் வந்து அறுத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனால் கடத்தப்பட்ட சீதையை எல்லா இடத்துலையும் அவங்க தேடுறாங்க, ராமனும் லக்ஷ்மணனும். அப்படி தேடும்போது கிஷ்கிந்தையில் அவங்க ஒரு மன்னனை வந்து மீட் பண்ணுறாங்க. அவர் பேர் தான் சுக்ரீவன். ஓகேவா? சுக்ரீவனை மட்டும் இல்லாமல் அனுமனையும் வந்து மீட் பண்ணுவாங்க. அனுமன் யார் அப்படின்னா வாயு மற்றும் அஞ்சனை அப்படின்ற 2 பேரோட குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுக்ரீவனும் அனுமனும் இந்த சர்ச்சிங் ப்ராசஸில் வந்து ராமருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்ததாக அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருந்த சீதையை வந்து ஹனுமன் வந்து கண்டறிஞ்சு சீதையை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி ராவணன்கிட்டயே போய் என்ன பண்ணுவார், எச்சரிக்கை வந்து கொடுப்பாரு. ராவணனோட தகாத செயலை வெறுத்த அவன் தம்பி விபீஷணன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை விட்டு பிரிஞ்சு ராமன் கிட்ட வந்துடுவார். அதுக்கப்புறம் ராவணனோட படை இலங்கைக்கு போயிட்டு ராவணனை வந்து போரில் தோக்கடிச்சிட்டு அவரோட மனைவி சீதையை வந்து மீட்டாங்க அப்படின்னு ராமாயணம் நம்மளுக்கு சொல்லுது. ராமாயணத்தோட ஒரு சின்ன சுருக்கமான கதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வால்மீகி எழுதின இந்த ராமாயணத்தை வந்து தமிழில் கவி சக்கரவர்த்தி கம்பர் தமிழில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் எழுதியிருக்காரு, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. கம்பர் தொடக்கத்தில் இந்த நூலுக்கு ராமாவதாரம் அப்படின்னு பேர் வச்சார். இதே நூலில் துளசிதாசர் அப்படின்றவர் ராமசரித மானஸ் அப்படின்ற பேரில் ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. சரியா? அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மகாபாரதம். ராமாயணம் கூறும் வாழ்வியல் மற்றும் பண்பாட்டு நெறிகள். ராமாயணத்துலேருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ராமன் பார்த்தீங்க அப்படின்னா தசரதன் அப்படின்ற அயோத்திய மன்னனுக்கு மகனாக பிறந்திருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை, இளவரசனுக்குரிய அதிகார போக்கு இதெல்லாமே விரும்பாமல் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு உரிய அனைத்து துன்பங்களையும் அவர் வந்து அனுபவிச்சிருக்காரு. தன்னோட நாட்டோட குடிமக்களை ரொம்ப நேசிச்சிருக்காரு. எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் பணிவோடு இருக்கணும் அப்படின்றது முக்கியம். அதுதான் நம்மளுக்கு மேன்மை தரும் அப்படின்ற பண்பாட்டு நெறியை வந்து ராமாயணம் நம்மளுக்கு சொல்லுது, ராமர் கதாபாத்திரத்துலேருந்து. சரியா? அடுத்தது தன் குலகுருவான வசிஷ்டர் தன் வாழ்வில் குரு விஸ்வாமித்திரர் ஆகியோரிடம் ராமன் கற்றுக்கொண்ட விதம். இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஆசிரியர் மாணவர் உறவு முறை எவ்வாறு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக வந்து இருக்குது. ஓகேவா? குலகுரு வசிஷ்டர், அவரோட குரு வந்து விஸ்வாமித்திரர், இவங்க 2 பேர்கிட்ட ராமன் பணிவோடு நடந்துப்பார். அடுத்ததாக தசரதன் தன்னோட மகன் ராமனை வனவாசம் செய் அப்படின்னு உத்தரவிட்டதும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாமல் ராமன் வந்து காட்டுக்கு போகிறாரு. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு அப்பாவோட சொல்லுக்கு வந்து ஒரு மகன் எவ்வாறு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்றதும் எவ்வாறு ஒரு மகன் தந்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு
வாழ்வியல் பண்பாட்டு நெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா ராமனுக்கு முறைப்படி கிடைக்க வேண்டிய அயோத்தியோட அரச பதவியை தன்னோட தம்பி பரதனுக்கு விட்டு கொடுத்தார். ஓகேவா? பரதனோட மேலே ராமன் வச்சுருந்த நம்பிக்கையும் சகோதர பாசத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சகோதரர்களுக்குள்ள விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், பதவிக்காக சண்டையிட்டு நாட்டோட அமைதியை குலைக்கக்கூடாது அப்படின்ற உயர்ந்த வாழ்வியல் பண்பாட்டு நெறி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பரதன் அவருக்கு கிடைச்ச அந்த அரசு பதவியை அரியணையை ஏற்றுக்காம ராமனோட பாதுகை அப்படின்னு சொல்லப்படுற காலணியை வச்சு அதை வச்சு ஆட்சி பண்ணார் அப்படின்றது ராமன் மீது அவர் கொண்டிருந்த பணிவையும் அரசு நெறிமுறைகளின் படி தான் நாட்டை ஆள தகுதியற்றவன். ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா ராஜாவோட ஃபஸ்ட்டு பையன்தான் ஆளணும் அப்படின்னு ஒரு முறை இருந்துச்சு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் ஆள தகுதியற்றவன் அப்படின்றத அவர் உணர்ந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்களோட அண்ணனோட செப்பலை வச்சு என்ன பண்ணுறாரு, ஆட்சி பண்ணியிருக்காரு. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பதவி ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் மட்டும்தான் வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததா அண்ணனோட மனைவியை தாய்க்கு நிகராக பாவிச்சாரு லக்ஷ்மணன். தன் அண்ணன் ராமனோட மனைவியான சீதையை ராமனோட தம்பி லக்ஷ்மணன் தாயாகவே நினச்சாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பெண்களை தாயாக மதித்து போற்ற வேண்டும் அப்படின்ற வாழ்வியல் நெறியை நம்மளுக்கு சொல்லுது. அடுத்ததா வாயு அஞ்சனை அவங்களோட மகன் தான் ஹனுமன். ஹனுமன் ராமன் மீது அளவற்ற பாசம் அப்படின்றது வச்சுருந்தாரு, பக்தி வச்சுருந்தாரு. அப்போது அசோகவனத்தில் சீதை கிட்ட போயிட்டு தான் ராமனின் தூதன் அப்படின்றத நிரூபிக்க அவரோட மார்பை பிளந்து அவரோட இதயத்தில் இருந்த ராமனை பூஜித்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போ கடவுள் மீது பக்தன் கொண்டு இருக்கிற உண்மையான அன்பையும் பக்தியையும் தான் காட்டுறாங்க. அதுதான் வீடு பேருக்கு வழி அப்படின்றத சொல்லுது. அடுத்ததா பிறர் மனைவியை நேசிப்பவன் யாராக இருந்தாலும் அவனுக்கும் அவனோட வம்சத்துக்கும் அழிவு தான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு அரசனாக இருந்திருக்காரு, சிவந்த சிவபக்தனாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அவர் செஞ்ச ஒரே கெட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ராமனோட மனைவி சீதை மேலே ஆசைப்பட்டு அவங்கள கடத்திட்டு வந்தது தான். அப்போது சீதை மீதான மோகத்தால் அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்றத ராமாயணம் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்தது 14 ஆண்டு காலம் வனவாசம் முடிச்சுட்டு அயோத்திக்கு திரும்பிய ராமனை அவரோட தம்பி பரதன் வரவேற்ற நிகழ்வு பதவி ஆசை தனக்கு இல்லை அப்படின்றத பெருந்தன்மையாக சொல்கிறது. ஓகேவா? எந்த ஒரு பதவியும் யாருக்கும் நிலையானது இல்லை அப்படின்றத இந்த விஷயம் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்தது சீதையை ராவணன் கடத்தி தன்னோட அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்க அசோகவனத்தில் சிறை வச்ச உடனே நீங்கள் செய்கிறது தப்பு அப்படின்னு அவங்களோட மனைவி மண்டோதரி அவங்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்துறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. அப்போது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தவறு செய்கிற கணவனை திருத்த வேண்டியது ஒரு மனைவியோட கடமை அப்படின்றது தெரியுது. இந்த மாதிரி ராமாயணத்துலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த பல்வேறு பண்பாட்டு நெறிகளை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மகாபாரதம். வேதங்களில் காணப்படுற கருத்துக்கள் எல்லாமே மகாபாரதத்தில் இடம்பெற்றுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேத வியாசர் அப்படின்றவர் தான் மகாபாரதத்தை எழுதியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் 5 பேருக்கும் கௌரவர்கள் 100 பேருக்கும் நடுவில் நடந்த போராட்டத்தை தான் இந்த நூல் சொல்லுது. ஆரியர்களுக்கு நடுவில் நடந்த சண்டையை பற்றி சொல்லுது. தருமன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அப்படின்னு ஒரு 5 பேர் இருக்காங்க. அவங்கள தான் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக துரியோதனன், துச்சாதனன் அவங்க கூட சேர்த்து ஒரு 100 பேர் எல்லாரும் இருப்பாங்க. அவங்கள தான் கௌரவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவனாக இருக்கவர் தருமன். அவர் சகுனி அப்படின்ற ஒருத்தவனோட சூதாடி தோற்று தான் சேர்த்த செல்வங்களை எல்லாமே சகுனிக்கிட்ட இழக்கிறாரு. என்னென்ன செல்வங்களை இழக்கிறாரு அப்படின்னு பாருங்கள். தன்னோட மனைவியை கூட என்ன பண்ணுறாரு, பந்தயமாக வச்சு சூதாட்டத்தில் தோற்று போயிடுறாரு. அப்போது துரியோதனனோட சொல் கேட்டு துரியோதனன் சொல்கிறத கேட்டு பாஞ்சாலியை கூட்டிகிட்டு சபையில் துச்சாதனன் அப்படின்றவன் அவனோட தம்பி துரியோதனோட தம்பி துகில் உரித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. துகில் உரித்தான் அப்படின்னா அவங்களோட ஆடைகளை களைய ட்ரை பண்ணுறது.
அப்போ பாஞ்சாலி தன்னோட மானத்தை காக்க கடவுளான கண்ணனை வந்து கும்பிடுறாங்க. கண்ணனும் வந்து அவங்களுக்கு அருள் பாலித்து துச்சாதனன் அவளோட ஆடைகளை களைய தொடர்ந்து வந்து கண்ணன் வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ துச்சாதனன் வந்து ஒரு கட்டத்தில் சோர்வடைஞ்சு போயிடுறாரு. அப்போ பாஞ்சாலியை அவமானப்படுத்திய கௌரவர்களை பாண்டவர்கள் 5 பேரும் கண்ணனோட ஹெல்ப்போட வந்து குருஷேத்திர போரில் பழி வாங்கிறது தான் வந்து மகாபாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாபாரதம் பார்த்தீங்க அப்படின்னா ஈடு இணையற்ற 2 பெரும் காப்பியங்களில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 18 பருவங்கள் இருக்குது, 1,00,000 செய்யுள்கள் இருக்குது, மிகப்பெரிய ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது தான் இந்த நூல். இதை வந்து தழுவி வில்லிபுத்தூரார் வந்து வில்லிபாரதம் அப்படின்ற பேரில் தமிழில் வந்து எழுதியிருக்காரு. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்களோட மனைவியாக பாஞ்சாலி அப்படின்ற கதாபாத்திரத்தை வச்சு மகாகவி பாரதியாரும் பாஞ்சாலி சபதம் அப்படின்றத எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மூதறிஞர் ராஜாஜி வியாசர் விருந்து அப்படின்ற நூலில் மகாபாரதத்தை மையமாக கொண்டு ஒரு புக்கை வந்து எழுதியிருக்காரு. அடுத்தது இறை தத்துவங்களையும் ஒழுக்கங்களையும் கிளை கதைகள் மூலமாக சொல்கிற ஒரு முக்கியமான நூலாக மகாபாரதம் வந்து நம்மளுக்கு இருக்குது. மகாபாரதத்தில் நிறைய கிளை கதைகள் அப்படின்றது இருக்கும். சரியா? மகாபாரதம் சொல்கிற வாழ்வியல் நெறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அரசன்கிட்ட நற்பண்பு இல்லைன்னா அவனும் கெட்டு அவனோட நாடும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்த தர்மன் கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம். ஒரு தர்மன் அப்படின்றவன் ரொம்ப நல்லவனாக இருந்தான், ஆனால் வந்து சூதாடும் பண்பு அப்படின்றது ஒரு மோசமானது. ஓகேவா? அது வந்து இருக்கும் பொழுது அவனும் கெட்டு போய் அவனோட நாடும் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சகுனி கூட்டம் சேர்ந்து சூதாடி அவனோட செல்வங்களை எல்லாம் இழந்து அவனோட நாட்டையும் இழந்துட்டான். அடுத்ததான் உடல் வலிமை கொண்ட ஒருவன் அவ்வலிமையை மட்டும் வைத்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சிறந்த சிந்தனையோட கூடிய மன வலிமை அப்படின்றது அவசியம். பீமனோட வாழ்க்கையை மற்றவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நெறியாக மகாபாரதம் சொல்லுது. பீமன் பார்த்தீங்க அப்படின்னா மிகுந்த பலசாலியாக இருப்பான், ஆனால் வந்து அறிவு இருக்காது, கோவப்படுவான், அது வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தெரியாது. அப்போ உடல் வலிமை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது பீமன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் துரியோதனனின் தலை சிறந்த மாணவர்களில் ஒருத்தர் தான் அர்ஜுனன். அவர் வந்து வில்வித்தையில சிறந்த வீரன், அது மட்டும் இல்லாமல் மிகுந்த அறிவாளியாகவும் இருந்திருக்கார். வீரம், விவேகம், குரு பக்தி, இறை பக்தி இவங்க எல்லாம் இது மாதிரி வீரம், விவேகம், குரு பக்தி, இறை பக்தி கொண்டவங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் அப்படின்றத தான் வந்து அர்ஜுனன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா சூரியன், குந்தி தேவி இவங்களுக்கு மகனா பிறந்தவர் தான் வந்து கர்ணன். சூரியனும் குந்தி தேவியும் வந்து அவங்கள வந்து மகனாக பிறந்ததுக்கப்புறம் குந்தி வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள புறக்கணிச்சிட்டு ஒரு தேரோட்டியால் வளர்க்கப்பட்டவர் தான் கர்ணன். இவர் மிகச்சிறந்த வீரர், அது மட்டும் இல்லாமல் கொடை வள்ளல். தன்னோட திறமையால் துரியோதனனோட ஆதரவு பெற்று அங்க நாட்டோட மன்னனாகவே ஆக்கப்பட்டார். துரியோதனன் பார்த்தீங்க அப்படின்னா தீய குணம் உடையவனாக இருந்தாலும் அவனோட ஃப்ரெண்டு, அதாவது செஞ்சோற்று கடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவன் செஞ்ச நல்லதுக்காக அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் கூடயே லாஸ்ட் வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனை எதிர்த்து நடந்த போரில் வந்து என்ன பண்ணுறாரு, இறந்தும் போகிறாரு. ஓகேவா? அப்போ நல்ல குணம், கொடைத்திறன் இதெல்லாம் வந்து நல்லவர்களோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாமே ஒழிய தீயவர்களோட முன்னேற்றத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பீஷ்மர், துரோணர் இவங்க 2 பேருமே சிறந்த ஆசிரியர்கள். ஆனால் துச்சாதனன் வந்து பாஞ்சாலியை வந்து துகிலிருத்த போது அவனை தடுக்காமல் வேடிக்கை பார்த்தாங்க. துரியோதனனுக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது இந்த 2 பேரும் வந்து குருச்சேத்திர போரில் அர்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்டாங்க. அப்போ ஒரு டீச்சர், ஒரு ஆசான் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா தனக்கு தெரிந்த கலையை தீயவர்களுக்கு பயன்படுத்துறது மூலமாக வினையை வந்து பீஷ்மர் அனுபவிச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அடுத்தது தலை சிறந்த குருவால் எத்தனை மாணவர்களையும் நற்பண்பு உடையவர்களாக மாற்ற முடியும் அப்படின்றத துரோணாச்சாரியர் வழி நின்று மகாபாரதம் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்தது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். பிறர் போற்றும் போது மகிழ்ச்சியும் தூற்றும் போது வருத்தமும் அடையாமல் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் பண்டிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடங்கி போன பகையை தூண்டி வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகம் பேசுபவரால் பொருட்செறிவுடன் புதுமையுடனும் பேச முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பானங்களால் பட்ட புண் ஆறிவிடும், ஆனால் கொடிய வார்த்தைகளால் சொல்லப்பட்ட சிந்தனையாகிய புண் எப்போதும் ஆறாது.
அதிக அகந்தை, அதிக கோபம் இதெல்லாம் பெரும் குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போன்ற அறிவுரைகள் மகாபாரதத்தில் விதுர நீதி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுவுமே வந்து நம்மளோட வாழ்வியல் பண்பாட்டு நெறியை வந்து சொல்லுது. அடுத்தது, அர்ஜுனனோட ஆசிரியராக இருந்தவர் தான் துரோணாச்சாரியர். அவர் வந்து குருட்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, தன் சகோதரன் திருதராஷ்டிரனுக்கு விதுரன் கூறிய அறிவுரைகளின் தொகுப்பு தான் விதுர நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, சகுனி தன்னுடைய சூழ்ச்சியால் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடுவில் ஒரு போரே ஏற்படுத்தினான். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவனும் அழிஞ்சு போனான். இதன் மூலமாக தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மமே மீண்டும் வெல்லும் அப்படின்றது தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அர்ஜுனனுக்கு கண்ணன் கூறிய அறிவுரைகளின் தொகுப்பு தான் பகவத்கீதை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்துக்களோட ஒப்பற்ற புனித நூல் அப்படின்னு சொல்லப்படுது. மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒப்பற்ற வாழ்வியல் மற்றும் பண்பாட்டு நெறிகளை நம்மளுக்கு பகவத்கீதை சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கு தான் மகாபாரதம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அற வழியில் நடக்கவும் மனிதனை சிந்திக்க வைக்கவும் இந்த மகாபாரதம் ஹெல்ப் பண்ணுது. சான்றோர்களோட இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக பார்க்குற பாவம் அப்படி இருக்கு இல்லையா? சான்றோர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ரெண்டையும் ஒன்றா தான் நினைப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மகாபாரதம் சொல்கிற முக்கியமான விஷயங்கள். அடுத்ததாக புராண கால பண்பாடுகள் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதிகாசம் பார்த்தோம் இல்லையா? அடுத்தது புராணங்கள். காப்பியங்களுக்கு பின்னாடி இந்தியாவில் வந்தது தான் வந்து புராணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்கள் பார்த்தீங்கன்னா உபநிடதங்கள் போலயே பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. புராணம் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, புராணம் அப்படின்றது வேர்டு சமஸ்கிருத வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பழமை அப்படின்னு அர்த்தம். புராணத்தில் பழைய தெய்வ கதைகள், வரலாற்று செய்தி பட்டியல்கள், மரபுரை கோவைகள் இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக உணர்வை பெறுவதற்கான சமயம், தத்துவம், யோகம், அனுபூதி நெறிகள் இதை பற்றின உரையாடல்கள்லாம் நிறைய இருக்கிற ஒரு அறிவு கருவூலம் தான் புராணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புராணங்கள் எழுதப்பட்ட காலம் என்ன, எந்த காலத்தில் புராணங்கள் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புராணம் அப்படின்றது கிபி 300லேருந்து கிபி 1000க்குள்ளே வந்திருக்கலாம் அப்படின்னு ஆர்.எஸ். சர்மா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. கிபி 4ஆம் நூற்றிற்கும் கிபி 6ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலம் தான் புராணங்களின் காலம் அப்படின்னு மற்றவங்க சொல்லியிருக்காங்க. இந்த புராணங்களில் மிகவும் பழமையானது அப்படின்னா வாயு புராணம். இது கிபி 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்குது. ஓகேவா? புராணங்களை எதுக்கு எழுதியிருக்காங்க அப்படின்னா மனித வாழ்க்கையில் தத்துவ உண்மைகளை பாமரர்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஏன்னா தத்துவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது அவ்வளோ ஈஸியானதாக இல்லை, நல்லா படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. ஆனால் எளிய மக்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் புராணங்களை எழுதினாங்க. ஏன்னா தத்துவங்கள் அப்படின்றது மாமனர்களால் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புராணங்களில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய நீதி கதைகளை தொகுத்து அந்த கதைகளில் இருக்கிற தத்துவங்களை நம்மளுக்கு சிம்பாலிக்காக சொல்லி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த கருத்துக்களை உண்மையை வெளிக்கொணர்தல் அப்படின்ற அடிப்படையில் தான் புராணங்களை தொகுத்துருக்காங்க. புராணம் அப்படின்னா என்ன, அதுக்கு உரிய பண்புகள் என்ன அப்படின்னா 5 வகையான பண்புகள், 5 லட்சணங்களை கொண்டது தான் புராணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த வரலாற்று சம்பவங்களை சொல்லணும். 2வது படைப்பு, அண்டை படைப்பியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக உலக படைப்பின் விரிவும் ஒழுக்கமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அண்ட படைப்பிற்கு கீழ் உள்ள படைப்பு ஒடுக்கம். அடுத்து சூரியகுல சந்திரகுல அரசர்களின் வம்ச விளக்கம், அரச பரம்பரைகளோட பட்டியல், ஆதி வம்சாவழி, பரம்பரை வம்சாவழி இதையெல்லாம் சொல்லுச்சு அப்படின்னா அது புராணம்னு சொல்லியிருக்காங்க. புராணங்களோட எண்ணிக்கை, அதை எழுதினவங்களை பற்றி பார்க்குறோம். வேதவியாசர் அப்படின்ற முனிவர் புராண கதைகளை தொகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புராணங்களை எழுதினவரும் இவர் தான் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. புராணத்துக்குரிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். புராணம் 5 வகை பண்புகளை கொண்டது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? 5 லட்சணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் இருந்த சம்பவங்கள், அதாவது வரலாறு அப்படின்னு சொல்கிறோம். படைப்பு, அண்டை படைப்பியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக
உலக படைப்பின் விரிவும் ஒடுக்கமும், அதாவது அண்டை படைப்பிற்கு கீழ் உள்ள படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியகுல சந்திரகுல அரசர்களின் வம்ச விளக்கம், அது வந்து அரச பரம்பரைகளின் பட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆதி வம்சாவழி, பரம்பரை வம்சாவழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக புராணங்களோட எண்ணிக்கையும் அதை எழுதினவங்களும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வியாத வியாசர் அப்படின்ற முனிவர் தான் புராண கதைகளை தொகுத்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். புராணங்களை எழுதினதும் இவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புராணங்களோட தொகுப்பை உலகத்துக்கு தெரியப்படுத்தினவர் யார் அப்படின்னா சுத புராணிகர் அப்படின்றவர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 கடவுள்களாக இருந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் மட்டும் இல்லாமல் அக்னி, சூரியன் போன்ற கடவுள்களும் வேதங்கள்லையும் காப்பியங்கள்லையும் பேசப்பட்டிருக்காங்க. அப்போது புராணங்களில் மும்மூர்த்திகளோட அடிப்படையில் சிவபுராணம், விஷ்ணு புராணம், பிரம்ம புராணம்னு 3ஆக பிரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புராணங்கள் மொத்தம் 18 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிவபுராணம் 10, விஷ்ணு புராணம் 4, பிரம்ம புராணம் 2, அக்னி சூரியனுக்கு தலா 1 புராணம் அப்படின்னு சொல்லி 18 புராணங்கள் அப்படின்றது இருக்குது. சரியா? சிவபுராணங்கள் 10 இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எல்லாமே சிவனை பற்றின பெருமைகளே சொல்லுது. சிவபெருமானோட பெருமைகளை அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சிவபுராணம் அப்படின்ற வாயு புராணம், பவிஷ்ய புராணம், மார்க்கண்டேய புராணம், லிங்க புராணம், வராக புராணம், மத்சய புராணம், ஸ்கந்த புராணம், கூர்ம புராணம், வாமன புராணம், பிரம்மாண்ட புராணம், இது எல்லாமே சிவனோட பெருமைகளை சொல்லுது. அடுத்து பெருமாளோட பெருமைகளை சொல்கிற 4 புராணங்களை விஷ்ணு புராணங்கள்னு சொல்கிறோம். அது என்னென்ன அப்படின்னா வைணவம் அப்படின்னு சொல்லப்படுற விஷ்ணு புராணம், பாகவதம் அப்படின்னு சொல்லப்படுற பாகவத புராணம், நாரதீயம் அப்படின்னு சொல்லப்படுற நாரத புராணம், காருடம் அப்படின்னு சொல்லப்படுறது கருட புராணம். இது 4மே விஷ்ணு புராணங்கள். அடுத்ததாக பிரம்ம புராணம், பிரம்மாவோட பெருமையை ஒரு 2 புராணங்கள் சொல்லுது. அதை வந்து நம்ம பிரம்ம புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுற பிரம்ம புராணம், பதுமம் அப்படின்னு சொல்லப்படுற பத்ம புராணம் பற்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அக்னியோட பெருமையை சொல்கிறது ஆக்னேயம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனோட பெருமையை பிரமைவர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக தமிழ் புராணங்கள். பிற்காலத்தில் தமிழில் தோன்றின எல்லாமே தமிழ் புராணங்கள்னு சொல்கிறோம். அது மற்றும் சிவபெருமான் மனித உருவில் தோன்றி சிவனடியார்களுக்கு தீட்சை அளித்தும் துயரங்களை போக்கியும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய செயல்களை திருவிளையாடல் அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் புராணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது தமிழில் 4 புராணங்களாக சுவாமி சிவானந்தர் வந்து சொல்லியிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சிவபுராணம், பெரிய புராணம், சிவ பராக்கிரமம், திருவிளையாடல் புராணம்னு ஒரு 4 விஷயத்த சொல்லியிருக்காங்க. 18 புராணங்களை மகா புராணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது தவிர 18 புராணங்களை உப புராணங்கள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சூரிய புராணம், கல்கி புராணம், துர்வாச புராணம், கபில புராணம், நந்திகேஸ்வர புராணம், பசுபதி புராணம், கணேச புராணம், சனத்குமார புராணம், வாசிஷ்ட புராணம், பராசர புராணம், விரகத்தர்ம புராணம், மாணவ புராணம், காளிகா புராணம், நரசிம்ம புராணம், பார்கவ புராணம், கம்ப புராணம், பாரண புராணம், முக்தலா புராணம்னு சொல்லிட்டு 18 புராணங்கள் உப புராணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது புராண இலக்கியம் அப்படின்றது ஆழ்ந்த இந்து சமய கருத்துக்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பருப்பொருள் தத்துவமாகவும் அறிவியலாகவும் இது போற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா சமயம், தத்துவம், அறிவியல் இது சம்பந்தமாக வெளிப்பட்ட பழங்கால மக்களோட வாழ்க்கை நிகழ்ச்சிகள்லையும் அதில் இருக்கிற புரியாத கடினமான கருத்துக்களை மிக சுவையாகவும் உவமான உவமேயங்கள் மூலம் விளக்கி மக்களோட மனசில் பதிய வைக்கிறது தான் புராணங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேத கட்டளைகளாக இருக்கிறது உண்மை பேசு அப்படின்றது. ஓகேவா? இதை சத்தியம் வத அப்படின்னு சொல்லுவாங்க. தர்மத்தை செய், தர்மம் சர, இதையெல்லாம் நீதி கதைகள் மூலமாக நம்மளுக்கு சொன்னோம் அப்படின்னா அதை வந்து நம்மளால் நம்ம என்ன பண்ண முடியும், கடைபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக வாழ்வை சீர்படுத்தும் சமய நாணமும் கடவுள் பக்தியும் கலந்த தெய்வீக உணர்வினை தருவது புராணங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புராணங்களோட இன்றியமையாமை. புராணங்கள் எதுக்கு முக்கியமாக தேவை அப்படின்னா புராணங்கள் எல்லாமே பழமை வாய்ந்தவை. அது மட்டும் இல்லாமல் சமய கருத்துக்களை மட்டும்தான் பேசுது அப்படின்னு நம்ம நினச்சிக்க கூடாது. அது தப்பு. புராணங்கள் வாழ்வோட பல்வேறு நிலைகளில் மக்களுக்கு புரிகிற மாதிரி அவங்களுக்கு பயன்படுற நிறைய உண்மைகளை ரொம்ப எளிமையாக சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க.
புராணங்களில் சொல்லப்படுற தெய்வங்கள், அவங்களோட அவதாரங்கள், அதன் மூலமாக அவங்க நடத்திய அரும் செயல்கள், இதை பற்றிலாம் நம்ம சொல்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசியல், மருத்துவம், சடங்குகள், சமூக விதிமுறைகள், வேதாந்தம், தத்துவம், சமயம், இந்த மாதிரி பல்வேறு நிலைகளுக்கு நீண்ட விளக்கங்கள் புராணங்களில் இருக்குது. பண்டைய நாகரிகத்தோட சிறப்பு கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுற அறம், பொருள், இன்பம், வீடு பற்றி தெளிவாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. படைப்பு, அனுபூதி நெறி, விஷ்ணு புராணத்தில் சொல்லப்படுற பரமாத்மாவுக்கு மேலானது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான உயர்ந்த கருத்துக்கள் புராணங்களில் இருக்கான். கர்ம வினைகள்ல இருந்தும் அதோட விளைவுகள்ல இருந்தும் விடுபட்டு அமைதி பெறுவதற்கான வழிமுறைகளை புராணங்கள் நம்மளுக்கு சொல்லுது. அந்த கால மக்களோட வாழ்க்கை முறை, அரசு முறை, இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியுது. புராணங்கள் கடவுள் எங்கும் இருக்கிறார், அவருக்கு பல திருநாமங்கள் உண்டு, மனிதனோட இதயத்திலையும் கடவுள் இருக்காரு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு சொல்லுது. ஒரு பக்தன் சத்தியம், தர்மம், புலனடக்கம், தெய்வ பக்தி, சகிப்புத்தன்மை, தன்னம்பிக்கை, இந்த மாதிரியான குணங்களை வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போது இந்த குணங்களுக்கு எக்ஸாம்பிளாக புராணங்களில் வர கதாபாத்திரங்கள் நம்மளுக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ராமன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் மனைவியை மதிக்கிறவர், அப்பாவோட சொல்லுக்கு மதிப்பு கொடுக்குறவர், அப்பாவோட பேச்சை மீறாதவர் அப்படின்னு நிறைய இது நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் அவர் பார்க்குற எல்லாரையுமே சகோதரனாக ஏற்றுக்கினார். அது மட்டும் ஓகேவா. அடுத்து கண்ணன் அப்படின்னும் போது கிருஷ்ணரை நம்ம சொல்லுவோம். அவர் நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இருந்திருப்பார். அதே மாதிரி அர்ஜுனனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லாற்றலுக்கும் ஒரு குரு பக்திக்கும் எக்ஸாம்பிளாக இருப்பார். அனுமன் தெய்வ பக்திக்கும் வீரத்துக்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும். அதே மாதிரி சபரி, கஜேந்திரன், இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் அதில் இருந்திருக்கும். இந்த மாதிரி புராணங்கள் மாதிரியான நல்ல நூல்களை படிக்கிறதன் மூலமாக நல்ல குடிமக்களை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளாக ஹரிச்சந்திர புராணம் ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்து தான் காந்தி சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறாரு, உண்மையை தான் பேசணும் அப்படின்ற நிலைமைக்கு வராரு. அது மட்டும் இல்லாமல் புராண கதைகளை கேட்டு தான் ராமகிருஷ்ணரும் விவேகானந்தரும் அதுக்கப்புறம் சத்ரபதி சிவாஜியும் நல்ல மனுஷங்களாக உருவானாங்க அப்படின்னு வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. அப்போது மக்கள் தன்னோட வாழ்வில் உயரிய நெறிகளை எளிதாக புரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுறதுக்கு உதவுறது எது அப்படின்னா இந்த புராணங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயன்மார்களில் ஒருத்தராக இருந்த திண்ணனார், அவர் பேர் திண்ணனார். அவர் இறைவனுக்கு மிகுந்த பக்தியோட வழிபாடு செஞ்சுட்டு இருக்கும்பொழுது இறைவனோட கண்ணுலேருந்து என்ன வருது அப்படின்னா ரத்தம் விழுது. அப்போது அந்த ரத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஒரு கண்ணை பேர்த்து வச்சுட்டாரு. ஓகேவா. வச்சதுக்கப்புறம் அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வரும்பொழுது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவரோட இன்னொரு கண்ணையும் பேர்த்து வைக்க போனார். அதனால் அவருக்கு திண்ணப்பர் அப்படின்ற பேரை கண்ணப்பன் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா. இதெல்லாம் நம்ம அங்கேருந்து தான் தெரிஞ்சுக்கிறோம் புராணங்கள்லேருந்து. அடுத்தது நவீன காலத்துக்கு வேதங்களோட ஏற்புடைமை அப்படின்னு பார்க்கும்பொழுது வேதங்களில் சொல்லப்படுற அறிவியல் உண்மைகள் இந்த உலகத்தோட அறிவியல் உண்மைகளோட ரொம்ப மெர்ஜாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைய வாழ்வோட அடிப்படை பண்பாட்டு கூறுகள்லையும் அது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பூமியோட வயசு என்ன, விண்வெளியில் இருக்கிற எல்லைகள் என்ன, சூரியனோட உட்பகுதி எப்படி இருக்கும், வான நூல் பற்றின கருத்துக்கள் எல்லாமே வேதங்களில் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கும் அந்த சயின்ஸ் ஏற்றுக்கிட்டு இருக்கு. ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லப்படுற மருத்துவயியல், தனுர்வேதம் அப்படின்னு சொல்ல போர்க்கலை, காந்தர்வ வேதம் அப்படின்னு சொல்லப்படுற நுண்கலை, இந்த மூன்றுமே வேதங்களாலையும் இதிகாசங்களாலையும் விளக்கப்படுது. இன்றைக்கும் இந்த அறிவியல் ஏற்றுக்குது. ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்ற முறை ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் இணைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மூலிகை மருத்துவம் பற்றின தெளிவான விஷயத்த ஆயுர்வேதம் நம்மளுக்கு சொல்லுது. உலோகவியல் பற்றின கருத்துக்கள் வேதங்களில் இருக்குது. கால கணக்கிற்கு உதவுற கணித அறிவும் வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளியில் காணப்படுற பல்வேறு கிரகங்கள், நட்சத்திரங்கள் பற்றி விளக்கமான செய்திகள் வேதத்திலேயே சொல்லியிருக்காங்க. நியாய வைசேடிகம் என்ற தத்துவம் அணு விஞ்ஞானம், அணுவின் அமைப்பு, தன்மை, ஆற்றல், இதை பற்றிலாம் சொல்லுதான். ஓகேவா. நியாய வைசேடிகம் அப்படின்ற தத்துவத்தில் இன்றைக்கி இருக்கிற ஆட்டமை இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. அதை பற்றி அன்னைக்கே சொல்லியிருக்கு. வேதத்தில் இந்தியாவோட இருப்பிடம் புவியியல் வல்லுநர்களால் கூறப்பட்ட அந்த அட்சரேகை, தீர்க்க ரேகை எங்கே இருக்கோ அதே அளவில் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கிரகணங்கள் நடக்கிற காலத்தை முன்கூட்டியே கணக்கிடுறது எப்படி அப்படின்றத வேதங்கள் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. தனி மனித வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, தனி மனிதன் சமூகத்தில் எப்படி நடந்துக்கணும், ஓகேவா, பொதுமக்களோட கடமைகள், இதெல்லாம் பற்றி வேதங்கள் நம்மளுக்கு சொல்லுது. இந்த மாதிரியான மேன்மை பொருந்த வேதத்தை நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி
உயர்வது தான் மனித வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேத உபநிடதங்களை ஏற்கும் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லப்படுற இந்து மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நூல் மட்டும்தான் புனித நூல் அப்படின்னு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் கிறிஸ்டியனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பைபிள்னு ஒரே ஒரு நூல் தான் இருக்கும். அதுவே இஸ்லாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரான் அப்படின்னு ஒரே ஒரு நூல் தான் இருக்கும். ஆனால் இந்து மதத்துக்கு மட்டும் வேதம், உபவேதம், பகவத்கீதை, புராணங்கள், இதிகாசங்கள்னு ஏகப்பட்ட பட்டியல் இருக்குது. அப்போது ஒவ்வொன்றுமே மனிதனோட இயல்புக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நெறிமுறை தத்துவங்களை தான் சொல்லுது. அப்போது வேதங்களில் இருக்கிற யாகங்களும் சடங்குகளும் முக்கியத்துவமாக இருந்துச்சு. உபநிடதங்கள்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாத தத்துவ உண்மைகள் காணப்படுது. அதனால் உபநிடதங்களை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் பகவத்கீதை, புராணங்கள், இதிகாசங்கள்லாம் வந்திருக்கு. ஓகேவா? வேதங்களை நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த புராணங்கள், இதிகாசங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த லெசன் இதோடு முடியுது. புக் பேக் கொஷின்லாம் ரெடி பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இந்திய பண்பாடும் சமயங்களும் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.